Hi folks, welcome to Jacob's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி இது ரெண்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் 2 பட்டை, 2 பிரியாணி இலை, 2 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், இதில் 4 பல்லு பூண்டை இடித்து சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இந்த வெள்ளைப்பூடு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு இது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் போல் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போ தக்காளியை சேர்த்துடலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா வெந்து பேஸ்ட் மாதிரி வர்ற வரைக்கும் இது வேகட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு இது ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து கொஞ்சம் வற்றட்டும். தண்ணி ஓரளவு வற்றிருச்சு. உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வற்ற வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுடைய சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜேக்கப்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.